சுதனாக பிறந்த பேரு என் பேருங்கரு பன்னன்னாகிலே எனது தாயே பேருங்கரு பன்னன்னாகிலே கருப்பணன் என்று சொல்வார்கள் தாயே. கருப்பண்ணன்? ஆம் தாயே. அரசனுடைய பிள்ளை? உண்மை. ஆஹா ஆஹா மகனே தாயே. அட மன்னன் மகா தாயே இந்த மகனா உயர்ந்தே அரே மன்னன் மகா தாயே அவா உயர்ந்தே கேடி அந்த ஒரு சேதி என்னமோ கருப்பண்ணாயே பவித்துரை கருப்பண்ணா எவ்வளவோ அரச குமாரர்களை பார்த்திருக்கிறேன். நால்வகை படையோடு சேனை சூழ ரதகஜ துரக பதகையோடு தேரிலே பவனி முதலாளர்கள் அங்காரத்தோடு. ஆனால் ஒரு மன்னனுக்கு பிள்ளை என்கிறாய். உன் பாதம் சிவப்பேர நடந்தே வந்து என்னை அம்மா என்று வணங்குகிறாயே. மற்ற அரச குமாரர்களை போல் அல்லாது தனி விதமாக இடம் பிடித்திருக்கிறாயே. உன்னை நான் என்னவென்று பாராட்டுவேன். எதற்காகடா வந்தாய்? உன்னை தேடி வந்தேன் வருமா? அதற்காக என் மாதா பிதா பலகால சந்தான பாக்கியம் இல்லாத ஒன்று கொண்டு இருந்தார்கள். சரி, சந்தான பாக்கியம் வேண்டும் எப்படி இருந்தார்கள். சிவபெருமான் இருந்துமானார் வர வேண்டும் ராஜா என்று கேட்க என் மாதா பிதா என்ன சொன்னார்கள் தெரியுமா? என்னப்பா? வாணியடி வாணி அகல் வைக்கவும் எங்களுக்கு பின்னால் இந்த ராட்சத்து செங்கோல் ஓச்சவும் நாங்கள் இறந்துவிட்டு போனால் எள்ளு தண்ணீர் நிறுத்தி கொள்ளி வைக்கவும் எங்கள் கோட்டில் அந்த அழைக்கா பிள்ளை வைக்க வேண்டும் என்று கேட்க பாழையீடு வாழையாக உங்களுக்கு வம்சாவதற்கு பிள்ளை இருக்குமே. ஆனால் உங்கள் இருவருடைய நேற்றில் அப்பா நாத போகுமே நேற்றில் அப்பா நாத போகுமே நேற்றில் அப்பா நாத போகுமே நேற்றில் அப்பா நாத போகுமே. எப்படி உங்களுக்கு கண்மணி பிறப்பான ஆனால் உங்கள் கண்ணொலி போய்விடும். கோத்திரம் தழைக்க பிள்ளை இருந்தால் உங்க நேத்திரத்தில் ஒளி குன்றிவிடும் என்று சொல்ல சிவனா இத்தனை காலங்களாக நேத்திரம் இருந்து என்னையா பண்ணி கொண்டிருக்கின்றோம். பிள்ளை இல்லாத வீடு பேய் வாழி சுடுகாடு, பிள்ளை இல்லாத சோறு புழுவுக்கு சமம் என்பார்கள். ஒரு விருந்தினர்கள் விருந்துண்ண போக வேண்டுமையானால் குழந்தை இல்லாத வீட்டில் விருந்துண்ண கூடாதா? உண்மை. பெரிய பாவமா? அதனால் எங்களுக்கு புத்திரமாக்க வேண்டும் என்று கேட்க சிவன் விழுத்து அருளால் என்று பிறந்தேரோ. என் மாதா பிதா நேத்திரத்தை பறித்த பாவியாகி விட்டேரி அம்மா. இது என்னால் அல்லவா திக்கப்பட்டது. என்னாலே அழிந்த இந்த ஒளி என்னால் மீது தெரிவிக்கப்பட வேண்டும். அப்படி என்று அறிந்து குறை ஏற்படுமே. ஆனால் குறை வழிபாட்டை ஏற்கொண்டால் அந்த குடும்பத்தின் குறையெல்லாம் மகளும் என்று சான்றோர் வாக்கின் பிரகாரம் நமது குலதெய்வம் யார் என்று கேட்கவே வரதூர் எல்லை கொடுக்கமையான அரியனா நம்முடைய குலதெய்வம் அப்படி என்று மாதா பிதா சர்வே குறவராய் சொல்ல அந்த வாக்கியத்தை சர்வே குணமாக நேராக உன் ஆலயத்தில் தொழிலே தாயி இழந்த என் மாதா பிதா நேத்திரத்தின் ஒளியை மீண்டும் பெற வேண்டும் என்ற எண்ணம் என் மனதிலே ஆழமாக பதிந்திருக்கிறது. அந்த சிவபெருமான் உங்கள் இடத்தில் மட்டும் விளையாடவில்லை, என் வாழ்க்கையில் விளையாடி கொண்டுதான் இருக்கிறார். ஆண் வர்க்கங்கள் அப்படி, ஆனால் பெண் வர்க்கங்கள் அப்படி அல்ல. இறங்கிய மனமுடையவர்கள். ஆனால் எதற்கும் அஞ்சாதே. உன் தாய் தந்தைக்கு கண்டறிய வேண்டி நீ என்னை நாடி வந்தபடியினால் உனக்கு நான் என்ன கொடுக்கிறேன் தெரியுமா? என்னிடத்திலே இருக்கும்படியான ஓராதாரம் ஈராதாரம் என்று சொல்லக்கூடிய மந்திரமும் பஞ்சாட்சரம் முதல் கொண்டு அனைத்தும் உனக்கு நான் கொடுக்கிறேன். பெற்றுக்கொள். மந்திரம் கொடுத்த தாயே மனமது
செம்மையானே இத்ததோர் மந்திரத்தால் என்னுடைய தாய் தந்தை இழந்ததோர் நெத்திரந்தான் அவர்களுக்கு வஞ்சனமாவோ சொல்ல பாவி சிவகாமி அம்மா புத்திய மகிழ்ச்சியாக புகழுவாய் அம்மா புகழுவாய் அம்மா இந்த மந்திரத்தை ஓராதாரம் ஈராதாரம் மூலாதாரம் சதுர்த்தான பஞ்சாட்சரம் இந்த மந்திரத்தின் யாரமாக மாதா பிதா இருந்த நேற்று தெரியுமா இல்ல பேரு தெரியாது இன்னும் இருக்கிறது எந்த வயலேடா இப்பொழுது என்ன நேரம் என்னடா நேரம் நடுநிசையான நேரம் இந்த நேரத்திலேயே நீ எங்க செல்ல வேண்டும் தெரியுமா மண்டகப்பட்டி செல்ல வேண்டும் மண்டகப்பட்டா ஆமா மண்டகப்பட்டி எங்கடா இருக்கு பாக்கம் கூட்டோடு பாண்டி பக்கம் பாண்டிச்சேரி பாக்கம் கூட்டோடு